வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு நம்ம பாட்டி என்ன கதை சொல்ல வராங்கன்னு கேட்போமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் நிறைய ஏராளமான மிருகங்கள்லாம் வாழ்ந்து வந்துச்சான். அதில் எல்லா மிருகங்களும் நான் தான் அழகு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சிங்கம் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, அதனால நான் தான் அழகன், அதனால எல்லாரும் என்னைய தான் அழகா இருக்கான்னு சொல்லணும்னு சொன்னிச்சான். மயில் இல்லை, உங்களை விட நான் தான் அழகு, எனக்கு தான் நிறைய ரேகைலாம் இருக்குது, நான் தான் கலர் கலர் ரெக்கெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிச்சான். குயில் நான் தான் அழகாக பாடுறேன், நான் தான் அழகுன்னு சொல்லிச்சான். ஒவ்வொரு மிருகங்களும் தன்னோட சிறப்பை சொல்லி அழகாக இருக்கேன்னு சொன்னாங்களாம். அப்படி மாற்றி மாற்றி சொல்லல ஒவ்வொரு மிருகங்களுக்கும் சண்டை வந்து எல்லா குழந்தைங்களும் அடிச்சுக்கிச்சான். கடைசியில் சண்டை போட்டதில் மயிலுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சான். எல்லா மிருகங்களும் நான் தான் அழகுன்னு ஆணவமாக பேசினதுனால மயிலை கண்டுக்கிடவே இல்லையாம். மயில் பசியோடு இருந்துச்சான். கடைசி அடிபட்டு ரத்தம்லாம் வந்து இருந்துச்சான். கடைசி ஒரு காகம் மயிலுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, மருத்துவம்லாம் செஞ்சு மயிலை குணப்படுத்துச்சான். மயில் சொல்லிச்சான், அழகு உடம்புலையும் நிறத்துலையும் இல்லை, பசின்னு வந்தப்போ அழகா இல்லாத காகம் செஞ்ச சாப்பாடு கொடுத்து பசியை போக்கி உயிரை காப்பாற்றின காகம்தான் அழகு அப்படின்னு சொன்னிச்சான். கடைசி குழந்தைங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழகு செய்கிற உதவியிலையும் மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்துலையும் தான் இருக்குது. நிறத்துலையோ அழகுலையோ இல்லை அழகு. சரி, பாய் குழந்தைங்களா. இன்னொரு கதை நாளைக்கு பாட்டி என்ன கதை சொல்ல வராங்கன்னு கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.